ஹை ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு சங்கீதா வராமல் இப்போ போயிட்டு அவரை மீட் பண்ணி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சங்கீதா மட்டும் இல்லாமல் ஜேசன் சஞ்சய் அண்டு திவ்யா சாஷா இப்படின்னு ஃபேமிலியாக போயிட்டு விஜய் அவர்களை மீட் பண்ண விஷயம் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருது. விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை 2 இயர்ஸ் பேக் ஆரம்பித்தார். அப்போ அவர் ஆரம்பிக்கும் பொழுது ஏகப்பட்ட நெருக்கடிகள், ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. சினிமாவில் நடிக்கிற நடிகனுக்கு அரசியலை பற்றி என்ன தெரிய போகுது? நீங்கள் மக்களுக்கு ஏதோ அப்பப்ப நல்லது செய்றீங்க அண்ட் உங்களோட ரசிகர்கள் வேணா உன்னை நம்புவாங்க, ஆனா அரசியல்னு வந்துட்டா யாருமே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னப்ப மதுரையில ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினாரு. அந்த மாநாட்டை பார்த்து எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியமாகவும் வந்தது. என்னடா இது, ஒரு நடிகனுக்கு இப்படி ஒரு கூட்டமா அப்படின்னு சொன்னப்ப அதுக்கும் சில பேர் கமெண்ட் கொடுத்தாங்க. கூட்டம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை இப்போ முதலமைச்சர் ஆகிட்டு அந்த வார்த்தையை மிகப்பெரிய அளவுல மூடிட்டாரு, மண்ணை போட்டு. சொன்னவங்க வாயெல்லாம் பயங்கரமா அடைச்சாரு விஜய் அவர்கள். அண்ட் விஜய் அவர்கள் அவ்வளோ மாநாடு நடத்தி அவ்வளோ பேச்சு கொடுத்து மக்கள் சடனாக உங்களால் அவ்வளோ நம்பிக்கை கொடுத்து அண்ட் ரெஸ்பான்ஸ் அதிகமாக வச்சு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு இப்போ முதலமைச்சராகவும் ஆக்கிட்டாங்க. விஜய் அவர்களே இதை எதிர்பார்ப்பாரா அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மக்களுக்கு உடனடியாக நிறைய நல்லதுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஒயின் ஷாப்பை மூடுறது அண்ட் மகளிர் பணம் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அண்ட் பஸ் ஃப்ரீ இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சடனாக சைன் போட்டு எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் இந்த பதவியேற்பு விழாவுக்கு தான் விஜய் அவர்களோட மனைவி வராது மிகப்பெரிய விமர்சனமா மாறிச்சு. சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களை 6 மாசத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸ் பண்றதுக்கு பெட்டிஷன் போட்டுட்டாங்க. அண்ட் அப்பவே அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்தது. இந்த நேரத்தில் நீங்க ஏன் டிவோர்ஸ் பண்ணணும்? விஜய் அவர்கள் இப்பதான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்காரு, அரசியல்ல வேற வந்துட்டாரு, கண்டிப்பா முதலமைச்சர் ஆகிடுவாரு, நீங்க இந்த மாதிரி பண்றது அவரோட பேருக்கு மிகப்பெரிய களங்கமா ஏற்படும் அப்படின்னு எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா சங்கீதா அவர்கள் எதுக்கும் அந்த பேச்சுவார்த்தைக்கு சரியா ஈடு கொடுக்கல. அண்ட் அதுக்கப்புறம் பதவியேற்பு விழாவுக்கு கண்டிப்பா நீங்க வருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க வரவே இல்லை. அது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியமாகவும் இருந்தது. ஏன் நீங்க இன்னும் புதுசா டிவோர்ஸ் பண்ணல? இப்போதைக்கு நீங்க அவர் மனைவி தானே, உங்க கணவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு, அவரை கூட வந்து பார்க்க முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வச்சுட்டு இருந்த நிலையில இப்ப சங்கீதா அவர்கள் அவர் மகனை கூப்பிட்டு போய் நேரில் பார்த்திருக்காரு விஜய் அவர்களை. அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா சோஷியல் மீடியால இது செம பரபரப்பா பேசப்பட்டு வருது. அண்ட் இந்த விஷயத்தை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.